இன்னைக்கு முதல்ல கருதல் முன்ன சுவாமி மங்களநாதர்னு பேரு. ராவணனுடைய மனைவி இன்னொரு கல்யாணம் சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த மங்கள காரியம் பண்ணினதுனால மங்களநாதர்ங்கிற பேரை ஈஸ்வரன் தனக்குத்தானே வச்சுக்கிறார். அப்பேற்பட்ட மங்களநாதர் சுயம்புலிங்கம். மங்களநாதரை நிரந்தரம் பண்ணினா மங்கள காரியம் உடனடியாக நடக்குங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறமா அம்பாள் மங்களாம்பிகா உபதேசவாகன அம்பாள் ரூபமாக காட்சி கொடுக்க நித்தியப்படியில ரொம்ப விசேஷமா திருக்கல்யாண சிறப்பா நடக்கும். அடுத்தபடி வெப்ப கிரகத்திலிருந்து கொடிமரம் வரைக்கும் இருந்தா தான் தனி கோயில். அப்படிப்பட்ட இடம் சிதம்பரம் உத்தரகோட்டை. சிதம்பரத்துல பஞ்சலோக கிரகம், இங்க மரகத உலகம். மரகதத்துல நடராஜர் பஞ்சரடி உலகத்துல உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. இந்த மரகதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பச்சையா இருக்காருன்னா இவர் இதே மாதிரி மரகத அவருக்கு அபிஷேகம் நடக்கும். எப்ப மார்கழி மாதம் திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அன்னைக்கு முதல் நாள் பகல் 12 மணிக்கு இப்ப மேல சந்தனம் சாத்தி இருக்குல்ல, அந்த சந்தனத்தை எடுத்து அபிஷேகம் நடக்கும். அதற்கு அடுத்தபடியாக அது தொடர்ந்து நடந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் சந்தனம் இல்லாமல் அன்றைக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். அதற்கு அப்புறம் மறுபடியும் மறைக்கிறது இப்படி திரும்பியாகும். அதனால அதுக்கப்புறமா அந்த சந்தனத்தை எடுத்துட்டு மறுபடியும் திருத்தனம் பண்றதுக்கு ராத்திரி வரைக்கும் அபிஷேகம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் புது சந்தனம் சாத்தி தீபாராதனை ஆயிரும் அருணோதய காலத்துல. அதுக்கப்புறம் கதவை பூட்டிடுவோம். அபிஷேகம் கிடையாது, நித்தியப்படி பூஜை மட்டும்தான். அவருக்கு அபிஷேகம் இல்லைங்கிற காரணத்தினாலதான் இந்த மரகத லிங்கத்திற்கும் ஸ்படிக லிங்கத்திற்கும் நித்தியப்படியில அபிஷேகம் நடக்கிறது. இந்த அபிஷேகம் எப்படி நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அண்ணாபிஷேகம், மற்ற அபிஷேகம் நடக்கிற காரணம் இல்ல, அண்ணாபிஷேகம் நடக்கும்.